நம்ம அதிர்ஷ்ட நடிப்பில் கடைசியாக வெளியான குட்பேடகளை திரைப்படம் பார்த்தீங்கன்னா சரித்திர சாதனை படைச்சது. வசூலில் மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நல்ல விமர்சனங்களையுமே பெற்றது. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா நம்ம அதிர்ஷ்டருக்கு திரையரங்குகளில் மட்டுமே கிட்டத்தட்ட 50 நாட்களுக்கு மேலே ஓடியது. இந்த காலகட்டங்களில் ஒரு படம் 50 நாட்கள் ஓடுறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. கண்டிப்பாக அது ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் படமாக இருந்தால் மட்டுமே இது சாத்தியமாகும். இந்த நிலையில பார்த்தீங்கன்னா அடுத்ததாகவுமே நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் ஏகே அவர்கள் நடிக்க முடிவு பண்ணியிருக்காரு. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அடுத்த மாதம் வெளியாக இருக்கு. அதற்குள்ளாரையே படத்துடைய முதற்கட்ட வேலைகள் ஒரு பக்கம் படுஜோராக போயிட்டு இருக்கா. நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் பாத்தீங்கன்னா பம்பரம் போல சுற்றிட்டு இருக்காரு. சோ அந்த அளவிற்கு சுறுசுறுப்பாக அடுத்தடுத்த வேலைகளை பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஏகே அவர்கள் வந்தால் போதும் ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ரெடி பண்ணி வச்சிருக்காரா. இந்த நிலையில தற்போது இந்த படத்திற்கு நம்ம அனிருத் அவர்கள் இசையமைக்க போவதாக ஒரு பேச்சு சமூக வலைத்தளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. அதிர்ஷ்டருடைய கடைசி திரைப்படமான குட்பேட் அக்லி படத்திற்கு ஜி.வி. பிரகாஷ்குமார் அவர்கள் இசையமைத்திருந்தார். முன்பு பாத்தீங்கன்னா டிஎஸ்பி அவர்கள் இசை வேலைகள்ல இருந்த பொழுது ஒரு சில பிரச்சனைகள் காரணமாக கடைசியாக என்ட்ரி கொடுத்தாரு நம்ம ஜி.வி. அவர்கள். ஜி.வி. அவர்களுடைய இசையே பெரிய அளவுல பேசப்பட்டது. தற்போது அனிருத் அவர்களை ஏகே 64 படத்துல கமிட் பண்ணிருக்காங்க. சோ கண்டிப்பாக பாத்தீங்கன்னா செம ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்ற ஒரு டாக்குமே இருக்கு. இந்த நிலையில தற்போது அனிருத் அவர்கள் இந்த படத்துடைய முதல் பாடலை கம்போஸ் பண்ணிட்டாரா. இதுல சர்ப்ரைஸான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த முதல் பாடலை நம்ம தனுஷ் அவர்கள் பாடி உள்ளதாக சொல்லப்படுது. ஏகே அவர்களுக்காக தனுஷ் அவர்கள் பாடும் முதல் பாடல் இது அப்படின்றதுனால ரசிகர்கள் மத்தியில இந்த பாடலுக்கு மிகப்பெரிய அளவுல வரவேற்பு இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.